அன்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 8 வந்து லிஸ்டட் பண்ணப்பட்டிருக்கு. நான் அதை தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமோட அழகாக வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன பேர், பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த கிளாண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம்னா இட் கண்ட்ரோல் ஆல் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இட் கண்ட்ரோல் ஆல் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன் our body as well as animals body as well as vertebrates. இந்த முதுகெலும்பு உள்ள விலங்குகளினுடைய உடம்பில் உள்ள எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யார் கையில் இருக்குன்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரியில இருக்கு. அதனால தான் பிட்யூட்டரி நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம கழுத்துல ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்டுன்னு சொல்றோம். தைராய்டு கிளாண்ட் அந்த கழுத்துக்கு இருக்கு பாத்தீங்களா தைராய்டு. அந்த தைராய்டு கிளாண்டோட பேக் சைடில் ஒரு கிளாண்ட் இருக்கு. தட் கிளாண்ட் இஸ் நோன் as பாராதைராய்டு. என்னது பாராதைராய்டு. அப்போ எத்தனை ஆயிடுச்சு? 1 2 பேக் சைடில் 1 3 ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம லங்ஸ் இருக்கு. அந்த லங்ஸுக்கு சென்டரில் ஹார்ட் இருக்கு. ஹார்ட்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் அப்படின்னு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்டொமக்ல ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு லீஃப் மாதிரி நீட்டமாக ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பான்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கிப்புக்கு மேலே 2 கிட்னி வந்திருக்கு. எவரி ஹியூமன் பீயிங் கண்டெயின் பேர் ஆஃப் கிட்னிஸ் பீன் ஷேப்ல இருக்கும் இல்லையா? அந்த கிட்னிக்கு மேலே தொப்பி போட்ட மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கு. அதுக்கு பேர் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பேரு. அதுக்கப்புறம் மேல் அப்படின்னா டெஸ்டிஸ் வந்திருக்கு, ஃபீமேல்னா ஓவரி அப்படின்னு சொல்லி ஒரு 8 பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா the first one. What is the name of the first one? Pituitary. அதுக்கு என்ன நிக் நேம் சொன்னேன்? மாஸ்டர் கிளாண்ட். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? the first gland name is pituitary gland. ஃபர்ஸ்ட் கிளாண்ட் பேர் என்ன? பிட்யூட்டரி கிளாண்ட். இதோட நிக்நேம் என்னப்பா சொன்னீங்க? இதோட நிக்நேம் வந்து மாஸ்டர் கிளாண்ட். 1 மார்க்ஸ் கேட்பாங்க. எந்த கிளாண்டோட பேரு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு பேர் தான் என்னது, மாஸ்டர் கிளாண்ட். அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க சார் இருக்கு? நமக்கு நல்லாவே தெரியும், பிரெயின்ல இருக்கு. அதையும் நீங்க மறக்க கூடாது. இப்ப பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்லும்போது இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட சைஸ் என்னவா இருக்கும்? பிட்யூட்டரி கிளாண்டோட சைஸ் P சைஸ், P ஷேப். என்னங்க P ஷேப்னா என்னங்க? பட்டாணி வடிவம். நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல பட்டாணி, எவ்வளவு சின்னதா இருக்கும். அதே மாதிரி பிரெயினோட சென்டர்ல இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம் இது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின்ல இருக்கும்பா. எந்த பிரெயின்ல இருக்கும்? மிட் பிரெயின். இப்போ காமனாக நமக்கு நல்லாவே தெரியும் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னா எங்க இருக்கும்? பிரெயின்ல இருக்கும். பிரெயின்ல எந்த பிரெயின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இருக்கு. இப்போ மிட் பிரெயின்ல இருக்கிறது எங்க சார் அட்டாச் ஆயிருக்கும்? அட்டாச்டு டு தலாமஸ். எங்க அட்டாச் ஆயிருக்கும்? அட்டாச்டு டு தலாமஸ். தலாமஸ் இஸ் a சென்டர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின். அப்போ மிட் பிரெயின்ல தலாமஸ்ல தான் யார் அட்டாச் ஆயிருக்கா? பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்போ அட்டாச் ஆகணும்னு யாரும் ஹெல்ப் பண்ணணும்ல. அட்டாச்டு பை யாரோட உதவினால அட்டாச் ஆகுது? அட்டாச்டு பை யாரோட உதவினால அட்டாச் ஆகுது? பிட்யூட்டரி ஸ்டாக். அந்த காம்புக்கு என்ன பேரு? பிட்யூட்டரி ஸ்டாக். பிட்யூட்டரி காம்பு அப்படின்னு சொல்லுவோம். பிட்யூட்டரி ஸ்டாக்கோட ஹெல்ப்னால என்ன பண்ணிருக்கு? அப்ப நல்லா பாருங்க, பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன ஷேப்? பட்டாணி வடிவம், P ஷேப்ல இருக்கு. எங்க சார் இருக்கும் அப்படின்னா மிட் பிரெயின்ல இருக்கும். அது எங்க அட்டாச் ஆயிருக்கு? தலாமஸ் அப்படிங்கக்கூடிய பிரெயினோட சென்டர் போர்ஷன்ல இருக்கு. இது எதோட ஹெல்ப்னால அட்டாச் ஆயிருக்குன்னா பிட்யூட்டரி ஸ்டாக், பிட்யூட்டரி காம்பின் மூலமா என்ன பண்ணிருக்கு? ஜாயின் ஆயிருக்கு. இப்போ இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம்? மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? The pituitary gland is otherwise known as master gland.
pituitary gland is otherwise known as master gland. It is very important point. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க master gland அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா it is a major gland. மேஜர்னா ரொம்ப முக்கியத்துவம்னு அர்த்தம். major gland of most vertebrates. வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா பேக் போன்ட் அனிமல்ஸ். எந்தெந்த விலங்குகளுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கோ அதை வந்து நம்ம வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவோம். வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு நம்மளுக்கெல்லாம் பேக் போன் இருக்கு பார்த்தீங்களா, முதுகெலும்பு உள்ள விலங்குகள் மற்றும் மனிதர்கள்ல மேஜர் கிளாண்ட் முக்கியமான கிளாண்டா இருக்கக்கூடியது யாருன்னா மாஸ்டர் கிளாண்ட். யார் மாஸ்டர் கிளாண்டு? பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேங்களா? அஸ் வெல் அஸ் இட். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட்? பிட்யூட்டரி. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னா டு கண்ட்ரோல் ஆல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆஃப் பாடி. இட் கண்ட்ரோல் and regulates all other glands of body. இப்ப கண்ட்ரோல்னா உங்களுக்கு தெரியும். ரெகுலேட்னா என்ன சார்? தேவையின் பொழுது செக்ரீட் ஆகும், தேவையில்லாத பொழுது நம்ம ஸ்டாப் பண்ணும். அப்போ நம்ம பாடியில் உள்ள எல்லா கிளாண்டோட வேலையும் ரெகுலேட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது யாரோட கையில இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கு. அதனால தாங்க பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்? மாஸ்டர் கிளாண்ட். மறக்கவே கூடாது. ஏன் மாஸ்டர் கிளாண்ட் சொல்றோம்? ரொம்ப முக்கியமான கிளாண்ட். வெர்டிபிரேட்ல உள்ள மேஜர் கிளாண்ட் யார் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இது என்ன பண்ணுது? ரெண்டு வேலையை பார்க்குது. கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் ஆல் அதர் கிளாண்ட்ஸ் ஆஃப் த பாடி. உடம்புல உள்ள எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து பிட்யூட்டரி இருக்கிறதுனால அதை என்ன சொல்றோம்? மாஸ்டர் கிளாண்ட் சொல்றோம். இப்போ அனாட்டமி வந்து பார்க்க போறோம். அனாட்டமி அப்படின்னா அதனுடைய உள்ளமைப்பு. யாரோட உள்ளமைப்பை பார்க்க போறோம்? பிட்யூட்டரி கிளாண்டோட உள்ளமைப்பை பார்க்க போறோம். அனாட்டமி. அனாட்டமியை பார்த்தோம் அப்படின்னா இட் கண்டெயின் டூ டிஃபரெண்ட் லோப்ஸ். எங்கெல்லாம் நான் இட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம், இட்டுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பிட்யூட்டரின்னு அர்த்தம். இட் contains two lobes. இதுல எத்தனை லோப் இருக்கும்? ரெண்டு லோப்ஸ் இருக்கும். அந்த லோபுக்கு என்ன சார் பேரு? நோட் பண்ணீங்க. பிட்யூட்டரி கிளாண்ட்ல எத்தனை லோப்ஸ் இருக்கு? 2 லோப்ஸ் இருக்கு. The first lobe is known as anterior lobe. Anterior lobe. The second lobe is posterior lobe. Anterior lobe, second lobe is posterior lobe. Example கேட்பாங்கப்பா, anterior lobe ஓட பேர் என்ன? Anterior lobe is otherwise known as adenohypophysis. Adenohypophysis. அதே மாதிரி போஸ்டீரியர் லோபுக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னா நியூரோஹைப்போபைசிஸ். நியூரோ ஹைப்போபைசிஸ். மறக்கவே கூடாது. ஆன்டீரியர் லோபுக்கு என்ன பேர் அப்படின்னா அடினோஹைப்போபைசிஸ். போஸ்டீரியர் லோபுக்கு என்ன பேரு? நியூரோஹைப்போபைசிஸ். So listen here. இந்த பிரெயினோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த டயகிராம். இது மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லோப்ஸ் வந்து இருக்கு. அப்பர் லோப், இன்னொன்று வந்து ஆன்டீரியர் லோப், அனதர் போஸ்டீரியர். நல்லா கவனிங்க. ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா டவுட் வரும். ஆன்டீரியர் அப்படின்னா முன்பக்கம்பா. இப்போ நின்றுட்டு இருக்கான்ல, உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இப்போ இதுதான் என்னுடைய ஆன்டீரியர் சைடு. போஸ்டீரியர் சைடு அப்படின்னு சொல்றது என்னோட பின்பக்கம். இதுதான் வந்து போஸ்டீரியர் சைடு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம். நல்லா கவனிச்சுங்க. இப்போ பிட்யூட்டரி கிளாண்டை பார்க்கும்போது நம்ம எங்கேயிருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதான் ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பேக் சைடில் இருக்குது. அப்போ இது ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுனால இது என்ன லோப் அப்படின்னா ஆன்டீரியர் லோப். புரியுதுங்களா? ஓகே, ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இது ஆன்டீரியர் லோப். பேக் சைடில் இருக்கிற இந்த லோபுக்கு என்ன பேர்? தட் இஸ் a posterior lobe.
அப்ப ஆன்டீரியர் லோபுக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னா அடினோ ஹைப்போபைசிஸ். மறக்கவே கூடாது. ரெண்டு ஏல ஆரம்பிக்குது பாருங்க. ஆன்டீரியர் லோப் ஆர் அதர்வைஸ் நோன் as அடினோ ஹைப்போபைசிஸ், போஸ்டீரியர் லோப் அதர்வைஸ் நோன் as நியூரோ ஹைப்போபைசிஸ். இப்போ இந்த ரெண்டு லோபையும் கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது லோப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஹியூமன் பீயிங்ல எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்ல பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் லோபையும் போஸ்டீரியர் லோபையும் கனெக்ட் பண்ண எந்த ஒரு லோபும் இல்ல. அதனால இதை என்ன சொல்றோம், no existence of interlobe in humans. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. no existence அப்படி சொல்லலாம், இல்லைன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். no existence or நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்லோப். இன்டர்லோப்னா என்ன சார், ஆன்டீரியர் லோபுக்கும் போஸ்டீரியர் லோபுக்கும் இடையில கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது லோப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல கிடையாது. அதாவது என்ன சொல்றேன், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்லோப் இன் ஹியூமன்ஸ். ஸோ இட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லோபா பார்க்க போறோம். ஆன்டீரியர் லோப்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஆன்டீரியர் லோப் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற லோப் வந்து anterior lobe. என்ன லோப் இது, anterior lobe. இந்த anterior lobeக்கு இன்னொரு நேம் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. that name is anterior lobe is always known as adeno hypophysis. கட்டாயமா கேட்பாங்கப்பா, 1 மார்க்ஸ் கேட்கறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. anterior lobe இன்னொரு பேர் என்ன அப்படின்னா adeno hypophysis. the adeno hypophysis is made up of it is made up of different types of cells. Different அப்போ இந்த அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படிங்கிற ஆன்டீரியர் லோப்ல எத்தனை வகையான செல்கள் இருக்கு அப்படின்னா பல வகையான செல்கள் இருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். They secrete different types of hormone. They secrete நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டீரியர் லோப் ஆர் அடினோ ஹைப்போபைசிஸ்ல எத்தனை செல் இருக்கு அப்படின்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. தட் மீன்ஸ் அடினோ ஹைப்போபைசில் பலவிதமான செல்கள் உள்ளன. பலவிதமான செல்கள் பலவிதமான நொதிகளை உற்பத்தி செய்கின்றன. The different types of cells in adenohypophysis to secrete different types of hormones. That different kinds of hormone they control several endocrine glands. அப்போ அடினோ ஹைப்போபைசில உற்பத்தி ஆகக்கூடிய பலவிதமான ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பலவிதமான எண்டோக்ரைன் கிளான்ஸை வந்து பாடியில போய் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ பலவிதமான எண்டோக்ரைன் கிளான்ஸை பாருங்க, several endocrine glands, several different types of hormone, different types of cells. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடினோ ஹைப்போபைசிஸ்ல எத்தனை விதமான செல்கள் இருக்குன்னா பலவிதமான செல்கள் இருக்கு. அப்போ ஒரு செல்லும் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்றதுனால பல ஹார்மோன் வருது. இந்த பல ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா பலவிதமான எண்டோக்ரைன் கிளாண்டை பாடியில கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அடினோ ஹைப்போபைசிஸ்ல மொத்தமா எத்தனை ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடினோ ஹைப்போபைசிஸ் டு செக்ரீட் 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன். அடினோ ஹைப்போபைசிஸ் வந்து எத்தனை ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அதை இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். கவனிங்க. the first one adenohypophysis secreting the first hormone is known as growth hormone. growth hormone இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம்ப்பா. growth hormoneனா பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், growth ஓட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஹார்மோனோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப என்ன சொல்லுவோம்னா GH.
growth ஹார்மோனுக்கு என்ன பேரு GH. நமக்கு GHனா உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஞாபகம் வரும். ஆனா நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பத்தி படிக்கும்போது GH அப்படின்னா என்னது growth ஹார்மோன். தென் நம்பர் 2 செகண்ட் ஹார்மோன் என்ன சொல்றோம்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்ப இதுக்கு என்ன பேர் வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க TSH. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ஷார்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். தென் தேர்ட் ஒன் இஸ் மூணாவது ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அப்ப இதுக்கு என்ன பேர் ஷார்ட் ஃபார்ம்ல வரும்? ACT, அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ACTH அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து the fourth வந்து gonadotrophic ஹார்மோன். gonadotrophic ஹார்மோன். இப்ப gonadotrophic ஹார்மோனுக்கு என்ன பேர் வரும்? GTH. என்ன சொல்றோம்? GTH, gonadotrophic ஹார்மோன். இப்போ இந்த gonadotrophic ஹார்மோன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குப்பா. The gonadotrophic ஹார்மோன் are 2 types. சரிங்களா? அதுக்கு நான் பேர் சொல்றேன். இப்போ நம்ம பேர் போட்டுப்போம். 4.1 ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நமக்கு புரியணுங்கிறதுக்காக 4.1 gonadotrophic hormone are divided into 2 different types. ஒன்னு வந்து follicular stimulating hormone. Follicle stimulating hormone. Follicle stimulating hormone. அப்ப இதுக்கு என்ன பேர் வரும்? FSH. புரியுதுங்களா? ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்? FSH அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஹார்மோன் இருக்கு 4.2 ன்னு வச்சுப்போம். That is a luteinizing hormone. Luteinizing hormone. அப்ப இதுக்கு என்ன ஷார்ட் நேம் வரும்? LH. ஷார்ட் நேம் என்ன இருக்கு? LH, luteinizing hormone. அப்போ gonadotrophic ஹார்மோன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட். ஏன்னா கோனட்ஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு அர்த்தம். அப்ப gonadotrophic ஹார்மோன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு follicle stimulating hormone FSH, another one is a luteinizing hormone LH. Then the last one, the fifth hormone. கடைசி ஹார்மோன் யார் அப்படின்னா fifth hormone, that name is prolactin. என்ன ஹார்மோன் இது? prolactin. இப்போ இதுக்கு என்ன சார் ஷார்ட் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PRL. prolactin. அப்ப லாக்டின் வந்துச்சுன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மில்க். பிரெக்னன்சி டைம்ல பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் மில்க் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் 5 டிஃப்ரெண்ட் எண்டோக்ரைன் ப்ரோமோட்டிங் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் ப்ரோமோட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க எல்லாருமே செக்ரீட் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட்ல பர்டிகுலரா எங்க அடினோ ஆன்டீரியர் லோப், அடினோ ஹைப்போபைசிஸ்ல செக்ரீட் ஆகுறவங்க இங்க 5 பேரும். இந்த 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடியோட டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிக்கு போய் ஒருத்தவங்க வந்து growth ஹார்மோன் பாடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஈவன் வந்து மசில் டெவலப்மெண்ட், கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு இருக்கு பாத்தீங்களா, குருத்தெலும்பு வளர்ச்சி அண்ட் லாங் போன்ஸ், பெரிய பெரிய போன்களோட வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதா வந்து growth ஹார்மோனோட வேலை. GH மறக்கவே கூடாதுப்பா. ஷார்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். growth ஹார்மோன் அப்படின்னா GH. அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பிய அதோட சைஸ் எந்த அளவுக்கு வளரணும், அது தைராக்சினை எந்த அளவுக்கு செக்ரீட் பண்ணணும்,
அந்த தைராக்சின் பாடி முழுக்க என்ன வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா ஒர்க்கையும் கண்ட்ரோல் பண்றது யாரோட கையில இருக்குன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கையில இருக்கு. இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா TSH. TSHனா என்ன ஃபுல் ஃபார்ம்? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்து வந்து பாருங்க அக்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இந்த அக்டினலின் இல்லையா, அக்டினல் அப்படிங்கக்கூடிய அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் எங்க இருக்குன்னா நம்ம கிட்னிக்கு மேல வந்து தொப்பி போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு ரீஜன் இருக்கும், கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு இருக்கும். வெளிப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், இன்சைடுக்கு பேர் மெடுலா. அந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கறது தான் யாரோட வேலையா இருக்குன்னா அக்டினோ. அக்டினோ அப்படின்னா அக்டினலின், அக்டினல் அப்படிங்கிற கிளாண்டு. கார்டிகோ அப்படின்னா கார்டெக்ஸ். இப்போ அக்டினல்ல கார்டெக்ஸ் ரீஜன்ல புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் யாரு? அக்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஷார்ட் ஃபார்ம்ல ACTH அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க கொனடோட்ரோபிக். கொனட்ஸ் அப்படின்னாவே ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அது மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம். கொனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்போ ரீப்ரொடக்ஷன் சம்பந்தமா உள்ள ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்றதா வந்து கொனடோட்ரோபிக் ஹார்மோன், ஷார்ட் ஃபார்ம்ல GTH அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல ரெண்டு டைப் இருக்கு. என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படின்னு சொல்றோம். இந்த லாஸ்ட் ஹார்மோன் ஃபிஃப்த் ஹார்மோன் யார் அப்படின்னா ப்ரோலாக்டின் PRL. இதை நம்ம என்ன சொல்றோம்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவோம். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல அந்த மேமரி கிளாண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சுரப்பி, அந்த மேமரி கிளாண்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஆஃப்டர் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க் செக்ரீஷனுக்கும் ஹெல்ப் பண்றதுனால இதுக்கு என்ன பேரு? ப்ரோலாக்டின். ஓகேங்களா? So these are all 5 different types of hormones secreted by anterior lobe of pituitary or adenohypophysis. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஹார்மோனும் என்னென்ன வேலையை பார்க்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.